ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங் ஃபஸ்ட் செமஸ்டருக்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஸ்கூல்லேருந்து இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு செமஸ்டர் எக்ஸாம், ஒரு யூனிவர்சிட்டி எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் எழுத போகிறோம். அதனால ஃபஸ்ட் செமஸ்டர் மட்டும் நீங்கள் நல்லபடியாக எழுதிச்சிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணிடலாம். அதுக்காக தான் ஃபஸ்ட் செமஸ்டருக்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தா இந்த பேப்பர் பர்சன்டேஷன் அப்படின்னு நம்ம சொன்னோன்னே நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க அப்படின்னாவே நிறைய பேர் பேப்பர் பர்சன்டேஷன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், அதாவது அழகுபடுத்தணும், இதுதான் வந்து பர்சன்டேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிறோம். அது கிடையவே கிடையாது. இதை நீங்கள் தெளிவாக என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கணும். நம்ம சேனலில் நீங்கள் 10th 11th 12th ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலோட பேப்பர் பர்சன்டேஷன் வித்தியாசமாக இருக்கும். சரியா? அதாவது நீங்கள் வந்து 10th 11th 12th எப்படி எழுதுனீங்க அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்குது. சரியா? அந்த பேப்பர் பர்சன்டேஷன் வேறு. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா காலேஜை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயங்க என்ன அப்படின்னா இங்கே வந்து பேப்பர் திருத்தக்கூடிய ஸ்டாஃப் வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா அந்த ஈவ இறக்கம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஓகேப்பா, அந்த பாஸ் மார்க்கு நியரஸ்ட்டாக வந்துட்டான் அதனால் பாஸ் போட்டு விடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை என்ன பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி பார்த்தா இங்கே கொடுக்க மாட்டாங்க. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அரியர் தானேப்பா, அடுத்த செமஸ்டர் எழுதிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்கன்னா விட்டுருவாங்க. ஆனால் ஸ்கூல் பேப்பர் நாங்கள் வேல்யூவேஷன் பண்ணும்போது அப்படி பண்ண மாட்டோம். ஆனால் காலேஜில் அப்படி நடக்காது மேக்ஸிமம். அதனால் நம்ம எந்த அளவுக்கு மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். அதனால தான் நம்ம சேனலில் அடிக்கடி நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின்ஸை நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா விட்டுறாதீங்க. 2 மார்க் கொஸ்டினுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஏன்னா எல்லா பேருமே நம்ம என்ன பண்ணுறோம்னா 16 மார்க் கொஸ்டின் தான் நம்ம அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து 16 மார்க் கொஸ்டின் மட்டும்தான் நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க. அப்படி பண்ணாதீங்க தயவுசெய்து. 2 மார்க் வந்து 10 2 மார்க் இருக்குது. அப்போ இந்த 10 2 மார்க்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 8 2 மார்க் நீங்கள் எழுதினாலும் சரி, இல்லை 10 2 மார்க் நீங்கள் எழுதினாலும் நல்லபடியாக அதில் 20 மார்க் உங்களுக்கு வந்துடும். சரியா? அதை நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தா தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அப்போ பேப்பர் பர்சன்டேஷன் எப்படி தான் சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மனசுக்குள்ளே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் இருக்கும். அதாவது ரொம்ப தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ளதை உள்ளபடி எழுதணும். எங்கே அப்படின்னா காலேஜில் நீங்கள் பேசாமல், அதாவது நான் வந்து 40 பேஜ் கம்ப்ளீட் பண்ணணும், நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 30 பேஜ் கம்ப்ளீட் பண்ணால் போதும்னு சொல்லிட்டு ஸ்டோரி எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு அரியர் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து 100% உறுதி. உள்ளதை உள்ளபடி எழுதணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக, இல்லை நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை போய் தான் நீங்கள் எழுதணும். ஒருவேளை அதுக்கு ரிலேட்டடாக கூட எழுதலாம். ஆனால் ஸ்டோரி எழுதணும் அப்படிங்கிற பழக்கத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப அதை வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அரியர் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரியா? அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் தவிர்க்க வேண்டியது எக்ஸாமில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது ஸ்டோரி தயவு செய்து எழுதாதீங்க. அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயத்தை கூட நீங்கள் என்ன பண்ணி பார்த்தீங்க எழுதுங்க. சில பேர் சொல்லுவாங்க 40 பேஜை கம்ப்ளீட் பண்ணிட்டு வா பாஸ் பண்ணிடலாம். அது வந்து ஒரு தவறான ஒரு எண்ணம். சரியா? தவறான தாட். அதை தயவுசெய்து விட்டுருங்க. 40 பேஜ் கம்ப்ளீட் பண்ணாலும் இங்கே என்ன பண்ண முடியாதுன்னா பாஸ் பண்ண முடியாது. எத்தனையோ உங்கள் சீனியர்கிட்ட கேட்டு பாருங்கள், 40 பேஜ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அரியர் உள்ள பசங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்படிலாம் நீங்கள் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எண்ணத்தில் போகாதீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 2 மார்க்காக இருந்தாலும் சரி, இல்லை 16 மார்க்கில் 2 பார்ட்டை பிரித்து 8 மார்க்காக கொடுத்துருந்தாலும் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் அப்படிங்கிற கொஸ்டின். சரியா? அதாவது 2 விஷயத்தை கொடுத்து இதுக்கு வேறுபாடு காண்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தயவு செய்து அதை விட்டுறாதீங்க. 2 மார்க்னா ஒரு 3 பாயிண்ட் எழுதுனா போதும். 8 மார்க்கோ இல்லை 16 மார்க், 8 மார்க்னா ஒரு 9 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும். 16 மார்க்னா நீங்கள் வந்து 16 மார்க்கில் அந்த கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. 8 மார்க் 2 மார்க் இதில் வந்து நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா தயவு செய்து நீங்கள் விட்டுறாதீங்க. அந்த கொஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் அதில் நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் ரொம்ப முக்கியம். காலேஜை பொறுத்த வரைக்கும் செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியம். சரியா? எந்த கொஸ்டினை நம்ம செலக்ட் பண்ணி எழுதுகிறோம், ஏபி அப்படின்னு சொல்லி எதிரா சாய்ஸ் 16 மார்க்கில் 2 இருக்க போகுது. அப்போ ஒரு கொஸ்டின் சம் கொடுத்துக்க போகிறாங்க, ஒரு கொஸ்டின் தியரி கொடுத்துக்க போகிறாங்க. அப்போ இந்த 2ல் எதை நம்ம சூஸ் பண்ண போகிறோம் அது உங்கள் கையில் தான் இருக்குது. சரியா? தியரி
தியரியை நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா தியரியை நீங்கள் எழுதலாம், 3 பேஜ் 4 பேஜ் எழுதலாம். அதுவே சம் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு பேஜ்லேயே முடிஞ்சிடும், உங்களுக்கு 60 மார்க்கோ இல்லை 8 மார்க்கோ உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த மாதிரி செலக்ஷன் ஆஃப் கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது நீங்கள் எப்பயும் போல் ஸ்கூலில் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, தெரிஞ்ச கொஸ்டின்லாம் முன்னாடி எழுது, தெரிஞ்ச கொஸ்டின்லாம் முன்னாடி எழுது, தெரியாத கொஸ்டின்லாம் பின்னாடி கொண்டு போயிரு அப்படி நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு என்ன கொஸ்டின் உங்களுக்கு நீங்கள் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணி நல்லபடியாக நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு நான் எந்தெந்த கொஸ்டின் நல்லா தெரியுதோ அந்த கொஸ்டின் நீங்கள் எழுதலாம், சரியா? ஏன்னா பின்னாடி எழுதக்கூடிய கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தா, எதையாவது ஒன்று எழுதி வச்சுட்டு வருவோம்ப்பா அப்படின்னு சொல்லி எழுதி வைக்காதீங்க தயவு செய்து. நான் அதனால தான் பசங்கள்கிட்ட நம்மளோட வீடியோ நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும், நான் அடிக்கடி பசங்கள்கிட்ட சொல்கிற விஷயங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லி ஒரு 15 மினிட்ஸாவது ப்ரிப்பேர் பண்ணேன். ஏன்னா காலேஜ் போனோடனே நமக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷனும் அதிகமாயிடும், சரியா? டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்டடீஸில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப குறைஞ்சிருது. அதை நீங்கள் தயவு செய்து தவிருங்க. நல்லபடியாக என்ஜாய் பண்ணலாம், காலேஜை பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக என்ஜாய் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தா, ஒரு டெய்லி ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து ஒரு 30 மினிட்ஸு இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன நடத்துகிறாங்க, இன்றைக்கி நம்ம எதை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத தயவு செய்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம வரக்கூடிய நாட்களில் நிறையா உங்களுக்காக மாடல் கொஸ்டின் பேப்பர் நம்ம போட போகிறோம். அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரியா? அதையும் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா நிறையா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் செமஸ்டர் கொஸ்டின் பேப்பர் நம்ம உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறோம், சரியா? அதனால் ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரி தயவு செய்து எழுதாதீங்க. ஸ்டோரி எழுதணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைக்கு நம்மளை கொண்டு போயிடும். இதனால் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நல்லபடியாக எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணணும். அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சூப்பராக எழுதுங்க. ஃபஸ்ட் செமஸ்டர் மட்டும் நல்லபடியாக எழுதிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த செமஸ்டர் சூப்பராக உங்களுக்கு நீங்களே என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உணர்ந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.